நகரமா இருக்கிற திருக்கோவிலூர் இன்ச் பை இன்ச் கலக்கிற பொன்முடி பல்லாயிரம் இதயங்களோட கனவை நனவாக்கி இருக்கிற டாக்டர். 1000 அன்னதான கூடங்கள் கட்டுறதை விட சிறந்தது ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது. இததான் பக்காவா தங்களுக்கு டாக்டர் பொன்முடி செஞ்சு முடிச்சிருக்கிறதா பெருமை பேசுது திருக்கோவிலூர் தொகுதி. அதுவும் 1-2 பிள்ளைங்களுக்கு இல்ல, பல்லாயிரம் மாணவ மாணவிகளுக்கு இந்த சேவையை அவர் பண்ணியிருக்காரு. விரிவா பேசலாமா? டாக்டர் பொன்முடி கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் தன்னோட தொகுதிக்கு பார்த்து அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் எக்கச்சக்கம். அதை சொல்லி முடிக்க முடியாது. பொன்முடி பார்த்து சீர் செய்யாத துறைகளே கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் நிகரானது, ரொம்ப அத்தியாவசியமானது கல்வி. தொகுதியை பொறுத்தவரையில அடிப்படை பள்ளிக்கல்வியும் உயர்கல்வி அப்படின்னு அந்த துறை ரொம்ப முழுமையா தன்னிறைவு பெற வச்சிருக்காரு பொன்முடி. அவரே முனைவர் பட்டம் வாங்கின கல்வியாளர் அப்படின்றதுனால இந்த துறைக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறதுனால ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதை பண்ற மனசு வேணுமே. தன்னோட மக்களை தன்னோட குடும்பமா நினைச்சு அக்கறை காட்டணுமே, அதுதானே முக்கியம். அதை பொன்முடி பண்ணிருக்கிறதா ஹைலைட்டே. திருக்கோவிலூர் தொகுதியில அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏன்னா ரொம்பவே பின்தங்கின கிராமப்புறங்கள்ல நிறைஞ்ச பகுதியை சேர்ந்த பிள்ளைங்க +2க்கு அப்புறமா படிப்பே இல்லை அப்படின்ற சூழல் தான் இருந்தது. அந்த அவலத்தை உடைச்சு புரட்சி பண்ணிருக்கு திராவிட மாடல் திமுக அரசு. முதல்வர் கிட்ட பிரத்யேகமா பேசி அந்த திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சு இன்னைக்கு பல்லாயிரம் பிள்ளைங்களோட உயர்கல்வி கனவை நினைவாக்கியிருக்காரு டாக்டர் பொன்முடி. இதை பத்தி நெகிழ்வா பேசுற அவரோட மகனும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கௌதம சிகாமணி, திருக்கோவிலூர் தொகுதி ரொம்ப பின்தங்கின கிராமப்புறம் நிறைஞ்ச பகுதியா இருந்தது. அந்த நிலைய தன்னோட ஓயாத உழைப்பு மூலமா மாத்திட்டே இருக்காரு பொன்முடி. குறிப்பா உயர்கல்வித்துறையில ஆசம் பண்ணிட்டு இருக்காரு. 2006ல இருந்து 2011 வரைக்கும் ஏற்கனவே ஒரு அரசு கலைக்கல்லூரி திறந்தார். அதுக்கப்புறமா அரக்கண்டநல்லூர்ல பாலிடெக்னிக் திறந்தார். இப்ப 3வது கல்வி நிறுவனமா திருக்கோவிலூர் நகர்ல அரசு கலைக்கல்லூரி திறந்திருக்காரு. இதனால இந்த பகுதியை சேர்ந்த 6000க்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கனவு சாத்தியமாயிருக்கு. இல்லனா 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலையில தான் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. டிஸ்டன்ஸ் செலவு, இதனாலேயே பலர் காலேஜ்ல கல்வியில கால் வைக்க முடியாம இருந்தாங்க. ஆனா இப்ப 6000+ ஸ்டூடெண்ட்ஸ் 10-12 கிலோமீட்டருக்குள்ளே படிக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வாய்ப்பை எம்எல்ஏ உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் இங்க 2000க்கும் மேற்பட்ட ஏழை நடுத்தர குடும்ப மாணவ மாணவிகள் பள்ளி முடிச்சு காலேஜ்ல சேருவாங்க. கல்வி, போக்குவரத்துன்னு எல்லா செலவையுமே அரசே ஏற்கிறது மட்டும் இல்லாம இப்ப லேப்டாப்பும் கொடுத்திருக்காங்க. அதோட முதல்வரோட தங்க திட்டமான தமிழ் புதல்வன் புதுமை பெண்கள் திட்டமும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய உத்வேகத்தை உயர்கல்வியில கொடுத்திருக்கு. அந்த வகையில 80% பேர் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் ஊக்கப்பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல 60% பேர் பெண்கள் அப்படின்றதான் ஹைலைட். திருக்கோவிலூர் கல்வி நகரமாகணும் அப்படின்னு எம்எல்ஏ டாக்டர் பொன்முடியும் எதிர்பார்த்தாது, அது இப்போ நிறைவேறி இருக்கு. தன்னை எம்எல்ஏ வாக்கின திருக்கோவிலூர் தொகுதிக்கு ஒவ்வொரு நாளுமே நன்றி கடன் செலுத்துறாரு டாக்டர் பொன்முடி. வளர்ந்த பகுதிகளுக்கு இன்னும் வளர்ச்சியை கொண்டு வரதை விட பின்தங்கின பகுதிகளில் முன்னிலைக்கு கொண்டு வரதான் உண்மையான சேவை. அதை தலைவர் ஸ்டாலின் அரசு ரொம்ப திறமையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கெத்தா சொல்றாரு டாக்டர் கௌதம். ஆசம் பொன்முடி சார். எங்களுக்கு இந்த புதிய கல்லூரியை பெற்று தந்த முதல்வர் அப்பா அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி ஐயா அவர்களுக்கும், அண்ணன் கௌதம சிகாமணி அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு லேப்டாப் கொடுத்தது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புதிய காலேஜ் ஓப்பன் பண்ணதுனால சுற்றி இருக்க கிராமத்துல வந்து நிறைய பேர் நிறைய குரூப் படிக்கிறாங்க. இன்னும் மேலே படிக்க எங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப உதவி பண்ணுது. ரொம்ப நன்றி இந்த காலேஜ் வந்தது.